கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் பேரூராட்சியில் அமைந்துள்ள ஆதி வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோவில் மிக பழமையான இந்த கோவிலில் இப்பொழுது இந்த பக்தர்கள் மற்றும் நிர்வாகிகள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களோட சில கேள்விகள். சார், இந்த கோவில் பழமையை பற்றி சொல்லுங்கள். இந்த கோயில் வந்து 400 வருஷமாக ஐவிஸ் ரோட்டில் இருந்துச்சுங்க. ஐவிஸ் ரோட்டில் இருந்துச்சு. ஐவிஸ்காரங்க ரோட்டை பெருசு பண்ணாங்க. அப்புறம் பஞ்சாயத்தில் கேட்டு இந்த இடத்துல நான் 2023 ஸ்டார்ட் பண்ணேன். 2024 கும்பாபிஷேகம் பண்ணி, கும்பாபிஷேகத்துக்காக வேண்டி சுயம்புவாக இருந்தார் ஆதி வெள்ளிங்கிராண்டவர் ரோட்டில். அதுக்காக வேண்டி அதை பின்பக்கம் வச்சுட்டு முன்னாடி பெரிய லிங்கம் 4 அடி ஹைட்டில் பெரிய லிங்கம் வச்சுருக்கி. அதுக்கு ஏற்ற மாதிரி நந்தி பகவான் வச்சுருக்கி. அதுக்கு முருகர், விநாயகர் ரெண்டுக்கு நடுவில் அந்த பழைய சுயம்பு லிங்கத்தை வச்சுருக்கேன் நான். அப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னால் தட்சிணாமூர்த்தி கோயிலை சுற்றியும் தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, துர்க்கை, சண்டீஸ்வரர். அப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு. இந்த மறாவது வருஷம் மனோன்மணி அம்மா வைக்கணும்னு மக்கள் எல்லாம் சொன்னாங்க. அதுக்காக வேண்டிய மனோன்மணி அம்மாவும் பைரவரும் 2வது வருஷம் வச்சு, அதுக்கு துணையாக இருக்கிறதுக்கு நாகம்மாவும் வனபத்திரகாளியும் வச்சுருக்கேன். இதுக்கு வருஷம் ஆண்டு விழான்னு சொல்லி விழா கொண்டாடுறோம். இந்த கோவில் விழாக்கள் நடக்கும், நிகழ்ச்சி நடக்கும்போது எவ்வளோ பக்தர்கள் வந்து கலந்துக்கிறாங்க? எப்படியும் ஒரு 500 பேர் கம்மியெல்லாம் வருவாங்க. 500 பேர் கம்மியெல்லாம் வருவாங்க. அப்புறம் ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் 300 பேர் வருவாங்க. அது இல்லாமல் விநாயகருக்கு சஷ்டிக்கு, முருகருக்கு கீர்த்திகைக்கு, மனோன்மணி அம்மாவுக்கு, தேய்புராஷ்டமிக்கு, காலபைரவருக்கு இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து ஊர் மக்கள் எல்லோரும் எனக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதை வச்சு நான் கோயிலை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்திக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த பழமையான கோவில்னு சொன்னீங்க, இதோடைய ஸ்தல வரலாறு சொல்லுங்கள். சார், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து வெள்ளிங்கிரி மலைக்கு வந்து பக்தர்கள் வந்து நடைப்பயணமாக போவாங்க. அப்போ வந்து கிழக்கு சைட்லேருந்து இது கோயம்புத்தூரினுடைய தெற்கு பகுதியில் இருக்குது. அப்போ கிழக்கு பகுதியிலேருந்து வெள்ளிங்கிரி மலைக்கு நடைப்பயணமாக போகும்போது இந்த கோயிலேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் ஓய்வு எடுக்கிறதுக்காக வந்து அவங்க தங்கியிருக்காங்க. அப்போ தங்கியிருக்கும்போது வந்துன்னா ஒரு பக்தருடைய கனவுல வந்து நான் வந்து இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால, அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஐதீகத்தில், அந்த காரணத்தினால ஒரு 3 கல்லை எடுத்து வச்சு வழிபட்டு வந்திருக்காங்க. இது வந்து பல ஆண்டுகளாக அதை வழிபட்டு வந்ததாக ஸ்தல வரலாறு. அதுக்கப்புறம் இப்போ இந்த கோவில் இருக்கிற இடத்துலீங்களா சார்? இந்த கோயிலேருந்து ஒரு 100 மீட்டர் பின்னாடி சாலை ஓரத்தில் அந்த மாதிரி வழிபட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து நாங்கள்லாம் சேர்ந்து அரசு பணியாளர் நகர் மற்றும் செட்டிப்பாளையத்தில் இருக்கிற பொதுமக்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து இங்கே வந்து ஒரு கோயில் உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்தனால ஒரு சின்ன லெவலில் கோயில் கட்டலாங்கிற ஒரு முயற்சி எடுத்தோம். அது வந்து மக்களினுடைய பேர் ஆதரவுனால, எல்லாருடைய ஒரு சிவனுடைய ஒரு அருள் கடாட்சகம் கிடைச்சனால கோயில் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலினுடைய சிறப்புகள்னு சொல்ல வந்து பார்த்தா, ஒவ்வொரு மனிதனுடைய கிரக சூழ்நிலைகள் மாறும் பொழுது அவங்களுக்கு ஒவ்வொரு கிரக தோஷங்கள் வரும். அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்கிறதுக்காக நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த 12 ராசிக்கும் தகுந்த மாதிரி 12 மரக்கன்றுகள், நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி மரக்கன்றுகள் நட்டு அந்தந்த நட்சத்திரக்காரங்க அந்த மரத்துக்கு வந்து இங்கே பூஜை செய்யலாம், வழிபடலாம். அந்த மாதிரி ஒரு வழிமுறைகள் நம்ம கோயிலில் இருக்குது. இது வந்து கோவை மாவட்டத்தில் அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. நம்ம தான் அதை முதல்ல இந்த கோயிலில் வந்து ஒரு சிவனுடைய அருளால் அது உருவாக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருநீலகண்ட பைரவர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருவாடுதுறை, அங்கே மயிலாடுதுறையில் தான் அந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது.
அதை அந்த பைரவர் இங்கே வச்சுருக்கோம். எதுக்காக அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகள், அது நீளம்னா உங்களுக்கு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். நீளம் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தா விஷம், அந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட சம்பந்தங்கள் இருக்கிறவங்க இந்த பைரவரை வந்து வழிபட்டு இந்த பைரவருக்கு அபிஷேகம் செஞ்சு அந்த நீரை பருகினாலும் அந்த நீரை உடம்புல தேய்ச்சிக்கிட்டாலும் குறை தீர்க்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. அதுக்காக ஒவ்வொரு அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமியிலையும் இங்கே வந்து சிறப்பு அபிஷேகங்களும் சிறப்பு பிரார்த்தனைகளும் நடைபெறுது. மக்கள்கள் வந்து அதையும் கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிவன் கோயிலினுடைய கோவை மாவட்டத்தில் இருக்கிற பூண்டி தான் பேஸ் சிவன். அந்த பூண்டி சிவனுக்கு துணைவியாராக வந்து மனோன்மணி அம்மையார் இருக்காங்க. அதன் அடிப்படையில் இங்கே ஆதி வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலில் இங்கேயும் வந்து மனோன்மணி அம்மன் வந்து சிலை அவர் வந்து இங்கேயும் வந்து மக்களுக்கு வந்து அருள் பாலிக்கிற மாதிரி வலிச்சிட்ருக்காங்க. அதுவும் இங்கே இருக்குது. மற்றபடி எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி இது தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, முருகர், விநாயகர் அதெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அந்த தெய்வங்களினுடைய அந்த நட்சத்திர தினத்தன்று சிறப்பு அபிஷேகம், பிரார்த்தனைகள், வழிபாடுகள் இருக்குது. இந்த கோயிலில் வந்து பலனடைஞ்சவங்க மக்கள் அதிக பேர் இருக்கிறனால தான் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஒரு 500 to 600 பேர் வர்றாங்க. இந்த இடத்துல கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, மக்கள் வந்து வழிபடுறாங்க என்ன விஷயத்துக்காக வந்து வழிபடுறது சிறப்பாக, அதாவது நோய் நொடி, மற்றபடி வேறு ஏதாவது வேண்டுதல்? கண்டிப்பாக. அதாவது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்கள சொல்லி இவங்கள சொல்லின்னு காரணம் கிடையாது. நாங்கள் மதுரை மாவட்டத்திலேருந்து வந்தோம். நாங்கள் வந்து 95 வந்தோம். அதுக்கு வந்து எங்களுக்கே வந்து எங்களுடைய வளர்ச்சி, எங்களுடைய இந்த ஆதரவு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயில் தான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதன்படி ஒவ்வொருத்தரும் ஒரு முறை கோயிலுக்கு வந்தாங்க அப்படின்னா, அவங்க ஒரு கோரிக்கை வச்சு வேண்டுதல் வச்சாங்க அப்படின்னா, அடுத்த முறை அவங்கள நம்ம கூப்பிடவே தேவையில்லை. சிவனே அவங்கள கூப்பிட்டுறாரு. அவங்களோட குறைகள் நிவர்த்தி அடையுது. அவங்களுடைய எண்ணங்கள் முழுமையாக திருப்தியாக நடக்குது. அதனால் அதுவே வந்து இங்கே சிறப்பாக இருக்குது. நல்ல அருள் கிடைக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் தன்னெழுச்சியாக வந்து கூடுறாங்க. 80களிலிருந்தே நான் வந்து இந்த கோயிலில் வந்து நான் வந்து சுயம்பா இருந்த ஆதி வெள்ளிங்கிரி ஆண்டவரை நான் தரிசனம் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். அது நல்லாவே தெரியும். நான் இந்த பகுதியில் பக்கத்தில் தான் குடியிருக்கேன். நான் வந்து இங்கே +1 +2 இல்லாத போது இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு தான் நான் இப்போ தேர்வு எழுதலாம் போயிருக்கேன். அப்போ அதிலிருந்தே நான் அப்புறந்தே வந்து இந்த தெய்வத்தின் மேலே நமக்கு நம்பிக்கை இருந்து நான் அப்புறந்தே இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் கோயில் அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து வேறு இடம் மாற வேணுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது நமக்கு இந்த பக்கம் அரசு பணியாளர் நகர் அப்படிங்கிறது ஒன்று உருவாகியிருந்தது. அதுக்குள்ளார அப்புறம் பல அதிகாரிகள்கிட்ட பேசி நம்ம இந்த இடத்துல இந்த கோயிலை அமைக்கலாம், அதுக்கு ஆகம விதிப்படி ஐயர்களையும் மற்றவர்களையும் நம்ம செக்ரட்டரி மற்ற நண்பர்கள் எல்லாமே அதெல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி தெளிவான முறையில் இங்கே ஒரு லிங்கம், பெரிய லிங்கம், கோயம்புத்தூரில் பெரிய லிங்கம் இருக்கிற மாதிரி இந்த ஏரியாவில் வேறு லிங்கம் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் கோவை மாவட்டத்தினுடைய அடுத்த நிலையில் இருக்கக்கூடியதான் இந்த கோவில். எல்லாருமே வழிபடலாம். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக அடுத்தவங்களை சொல்ல வேண்டியதில்லை, நானே ஒப்புக்கொள்கிறேன். நான் வந்து இங்கே வீடு கட்டி வரும்போது வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய அருளாசியினால் நான் இந்த கோயிலை கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய இன்விடேஷனில் கூட நடிச்சிருக்கேன். அந்தளவுக்கு அவர் வேண்டியதுலேருந்து எனக்கு போதுமான பணம் கிடைச்சது. நான் வீடு கட்டினேன். அதுக்கப்புறமும் நல்லா சிறப்பாக இருக்கிறேன். நான் 2 நேரமும் முடிஞ்ச அளவுக்கு கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறேன். இங்கே பல்வேறு மக்கள் வந்து அவங்களுடைய குறைகளை சொல்லி இறைவனிடம் வேண்டும் போது கண்டிப்பாக அந்த குறைகள் நிவர்த்தி செய்யப்படுது என்பதை என் மூலமாகவும் நான் தெரிவிக்கிறேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தாராளமாக இங்கே வண்டி நிறுத்துறதுக்கு, வாகனங்கள் நிறுத்துவதற்கு போதிய வசதிகள் இருக்குது. இங்கே பாதுகாப்பு இருக்குது. நீங்கள் அங்கே சிவன் கோயிலுக்கு போகணுங்கிற உங்களுடைய ஒரு ஆசை இருந்தால் நீங்கள் நேராக இங்கே வந்து கூட இங்கேயே சிவனை வந்து தரிசிக்கலாம். அதனால் மக்கள் வந்து நல்ல போக்குவரத்துக்கு ஒரு வசதியான இடம். பல்வேறு நிலைகளில் இதை பார்க்க போனால் இப்போ வளர்ந்து வரக்கூடிய கோயில், சாதாரண நிலையிலிருந்து இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்குன்னா நம்மளால் இயன்றதெல்லாம் மக்கள் வந்து செய்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு பிரார்த்தனை நாட்கள்லையும் வந்து சிறப்பாக செய்கிறாங்க. அதனால் இது வந்து இன்னும் இந்த கோயில் வளரணும், இன்னும் நிறைய பேர் இதனால் வந்து பயன்பெறணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி நன்றி, வணக்கம்.